நான் உங்கள் அம்மு தோட்டம் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து மாடி தோட்டத்தில் பழமரம் வளர்க்குறது, என்னென்ன பழமரம் வளர்க்கலாம், எப்படி தண்ணி ஊற்றலாம், எப்படி உரம் கொடுக்கலாம், எப்படி அவங்கள பராமரிச்சுட்டு வரணுன்னு வீடியோ போடுறோமா. வீடியோ இன்றைக்கி நம்ம போடுறோம். மாடியில் வளர்க்குறதுக்கு வந்து எலுமிச்சம், அத்தி, மாதுளம், கொய்யா, மாங்காய், ஸ்டார் ஃப்ரூட்டு, வாட்டர் ஆப்பிள் இந்த மாதிரி பழமரம் வளர்க்கலாமா. இதில் முக்கியத்துவம் எலுமிச்சை மரம் வச்சோம்னா நமக்கு பழம் வாரம் வாரம் நம்ம வாங்கிறதுக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். இங்கே பாருங்கள், நம்மகிட்ட எலுமிச்சை மரம் இருக்குது, காய்ச்சிருக்கு பாருங்கள். பாருங்கம்மா, எலுமிச்சங்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இது ஒரு காய் காய்ச்சிருக்குங்களா? இங்கே பாருங்கள், இங்கே 2 காய், இங்கே 1 காய், இங்கே 2 காய், அப்புறம் பிஞ்சு பாருங்கம்மா, நல்லா தெரியுறாங்களா? எலுமிச்சை மரம் நமக்கு வாரம் வாரம் பயன்படுறதுமா, ரெகுலராக நம்ம வாங்கிக்கிட்டு இருப்போம், சரிங்களா? அதனால் எலுமிச்சங்கன்று வச்சா நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பிஞ்சு வச்சுருக்கோம்மா பாருங்கள். அதனால் எலுமிச்சை மரம் தாராளமாக வைக்கலாம், வைங்க. 2வது அத்தி மரம் பாருங்கள், அத்தி பழம் பழுத்திருக்கு பாருங்கள். இந்த பெருசிடம் பாருங்கள், அத்திப்பழம் இது ஒரு பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள். நிறைய பழுத்துட்டுதும்மா. இது பழுத்து நான் வந்து அறுவடை பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் அத்திப்பழம். அதாவதுமா, நம்ம வந்து க்ரோபேக் வந்து 18க்கு 24 இல்லை 24 × 24 க்ரோபேக் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நான் வச்சுருக்கேன் பாருங்கள், பெரிய பெரிய ட்ரம்மு, இந்த மாதிரி ட்ரம்மு வாங்கிக்கலாமா. ஹோல்ஸ் நல்லா இருக்கணும், வடிகால் நல்லா இருக்கணும், சரிங்களா? தண்ணி ஊற்றணுமா, தண்ணி தேங்கி அதில் நிற்கக்கூடாது, கடன்னு கீழே இறங்கிடணும். அந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கிட்டு செம்மண், தோட்ட மண், கொக்கோ ஃபிட்டு, ஆற்று மணல், 6 எம்சாண்டு, கம்போஸ்ட் உரமாக, இதில் மாட்டு தொழு உரம், ஆட்டு தொழு உரம் கேட்டதால நீங்கள் எடுத்துக்கலாம். 2வது தோட்டக்கழிவுகள், செத்தைகள், வீட்டில் மரம் இருந்து நிறைய செத்தை கொட்டி கிடக்கும்ல, அந்த மாதிரி செத்தைகள் இருந்தாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்து அழகாக லேயர்லாம் கலந்துடணும். இல்லை கலக்க முடியலாம், ட்ரம்முலேயோ க்ரோ பேக்லேயோ ஃபஸ்ட்டு செத்தைகளை போட்டு ஹோல்ஸில் கல்லை வச்சுட்டு செத்தைகள் போட்டு 2:2 இல்லை 1:1 எப்படியோ ஒரே அளவாக கலந்துட்டு வாங்கம்மா. என்னென்ன மண் இருக்கோ ஒரு குறிப்பிட்ட ட்ரே ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு 2:2 1:1 கலந்துட்டு வந்தீங்கன்னா முக்காவுக்கு மேலே வரணுமா, வந்து நிரம்பிடும். நீங்கள் செடி வேறு படுற இடத்துல மாட்டு தொழு உரம் இல்லைனா கம்போஸ்ட் உரம் வச்சிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. வச்சு கண்ணை வச்சு கொஞ்சம் மேல் காற்று கீழே போகாத அழுத்தி விட்டுட்டு நீங்கள் தொடர்ந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 நாளுக்கு தொடர்ந்து தண்ணி ஊற்றுங்க. அப்புறம் அது வந்து காய ஊற்றலாமா, சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 4 days 5 days தான் நம்ம தொடர்ந்து ஊற்றணும். அப்புறம் ஈரப்பதம் பார்த்து ஊற்றணும். பழங்கள் இப்போ நான் வந்து மாடியில் தான் வச்சுருக்கேன். இப்போ எலுமிச்சை, அத்தி காட்டியிருக்கேன். இன்னும் மாதுளம், வாட்டர் ஆப்பிள், ஸ்டார் ஃப்ரூட்லாம் காட்டலை, நான் மாடியில் தான் வச்சுருக்கேன். இதே மாதிரி செஞ்சுட்டு வாங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை மரத்துக்கு உரம் போடலாமா, இயற்கை உரம். நான் வந்து தோட்டம் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து 10 days ஒரு தடவை, பூக்கள் எனக்கு குறையுமா, கொஞ்சம் பூக்கள் அதிகமாக இருந்து பூக்கள் குறையும் போது நான் வந்து உரம் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன், சரிங்களா? அந்த மாதிரி உரம் கொடுக்கணும். மரத்துக்கெலாம் வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றலாமா. ஆனால் என்னுடைய மரம் வந்து நான் ரெகுலராக மற்ற செடிங்களுக்கு ஊற்றும் போதே கொஞ்சம் ஊற்றுருவேம்மா. இப்படி தான் நம்ம மரம் வளர்க்கணும். இடையில வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை காஞ்ச இலைகள், பழுத்த இலைகள்லாம் இருந்ததுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. நர்சரியில் வாங்கும்போதே நீங்கள் வந்து ஆரோக்கியமான மரக்கண்ணாக பார்த்து வாங்கணுமா, நல்ல வளர்ச்சியில் இருக்கணும். அவங்கள்ட்ட கேட்கணும், இது எவ்வளோ நாளில் காய்க்கும் போகும் வரும்னு சொல்லி கேட்கணும். இதை நான் வாங்கும்போது 8 மாதத்தில் காய்க்குனாங்க, ஆனால் எனக்கு 4 மாதம் ஆகுதுமா. அந்த மாதிரி நம்ம கொடுக்குற உரத்துலேயே அவங்க வந்து நல்லா பெட்டுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக வருவாங்க. 2வது மரம் வந்து நல்ல வெயிலில் இருக்கணுமா, நல்ல வெயில், அதாவது 7 மணி நேரம் 8 மணி நேரம் நல்ல வெயில் இருக்கணும், நல்ல காத்தோட்டம் இருக்கணும். மரத்தை ஸ்டார்டிங்கில் வைக்கும்போதே வெயிலில் வச்சுருங்க, நல்லா காத்தோட்டம் இருக்கணும், வெளிச்சமும் இருக்கணும் அவங்களுக்கு. அந்த மாதிரி பார்த்து மரம் வைக்கணும். பாருங்கம்மா, மாதுளை ஆனால் வந்து அணிலார் கிடச்சிட்டாங்க பாருங்கள். இந்த மரமே வந்து அணிலாருக்கு தாம்மா வச்சுருக்கேன். நான் கவர் கட்டணும்னு நினச்சிக்கினே இருப்பேன், அவங்க அதுக்குள்ளே வந்துட்டே பாருங்கள், இந்த சின்ன பிஞ்சிலே அணிலார் சாப்பிட்டாங்க பாருங்கள்.
தெரியுதுங்களா? இது இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது, இதே ஒரு பிஞ்சு இருக்குது. இதை பாருங்கம்மா, இதுலையாவது நான் வந்து கவர் கட்டிடணும்மா. இதை கூட கடிச்சு வச்சுட்டுதும்மா. பிஞ்சு வரும்போதே கடிச்சிடுதும்மா. அணிலார் தாம்மா கடிக்கிறது. பிஞ்சு வரும்போதே கடிக்கிறாங்க. இது வந்து மாதுளை மரமா. இது வந்து என்கிட்ட ஒரு 6-7 வருஷமாக இருக்குது. ரெகுலராக காய் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இங்கே ஒரு காய் இருக்குமா, ரெகுலராக காய் கொடுத்துட்டே இருக்கும். இது ஒரு மாதுளை தானாக வந்த மாதுளைம்மா. ஆனால் இதை நான் தொட்டி மாற்றணுமா. இந்த பெரிய மாதுளையை விட இது நல்ல பெரிய பழமாக இருக்குது. தொட்டி மாற்றணும். இதில் கூட ஒரு பிஞ்சு இருக்குமா. அது பூவில் பூ வச்சு பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு மாதுளை. இது வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு மரமா. ட்ராகன் ஃப்ரூட்டு நம்மகிட்ட நல்லா பழுத்து இருக்குது. ஆனால் இதில் வந்து வெள்ளை சங்கு வந்துடுச்சுமா, வெள்ளை கொடி. நான் அப்புறப்படுத்துகிறேன். முள்ளுக்கு கையை விட்டு சுத்தமாக ரிமூவ் பண்ண முடியல. கட் பண்ணால் அதிலே வெள்ளை சங்கு துளுத்து வராங்க, ஒத்த சங்கு. இது வந்து ட்ராகன் ஃப்ரூட்டுமா, நம்மக்கிட்ட உள்ளது தான் இது. ட்ராகன் ஃப்ரூட்லேருந்து இது எடுத்து வச்சு வளர்ந்து இது வந்து கொஞ்சம் உடஞ்சிக்கிச்சுமா. இது திரும்ப தொட்டி மாற்றணும் நான். இது நான் உருவாக்கினேன் ட்ராகன் ஃப்ரூட்டு. கொஞ்சங்கன்று அத்திப்பழத்துக்கே வந்துட்டோமா. இதில் பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் பழமரங்கள் மாடி தோட்டத்தில் வைக்கலாமா. நமக்கு இப்போ கிடைக்கிறதெல்லாம் ஹைப்ரிட்டு தாம்மா கிடைக்குது. அதனால் நாட்டு மரமாக இருந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப காலதாமதமாகும். ஹைப்ரிட்டு தான் கிடைக்குதுன்னும் போது நம்ம அழகாக வைக்கலாமா. பழமரங்களை வைக்கலாம். வைக்கும்போதே அந்த பெரிய குரோ பேக்கு இந்த மாதிரி ட்ரம்மில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு ரிமூவ் தொட்டி மாற்றுற மாதிரி வேலை இருக்காது. நமக்கு தண்ணி ஊற்ற ஊற்ற குறையும். மண்ணுக்கு நம்ம போட்டதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்ற ஊற்ற நாளாக மண் கீழே போகும். அப்போ நம்ம கம்போஸ்ட் உரம் கொடுத்து மாட்டு இது கொடுத்து தோட்ட மண் கொடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிட்டே இருக்கலாம். அதனால் நீங்கள் வைக்கும்போதே பழமரம் இந்த மாதிரி ட்ரம்மோ பெரிய குரோ பேக்கை மட்டும் வச்சுருங்க. குரோ பேக் வச்சாலும் 3 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் மாற்றணும். இந்த மாதிரி ஒரு ட்ரம்மில் வச்சிங்கன்னா அது மட்டும் பெரிய வேர் போகிற அளவுக்கு பெரிய இதாக உள்ள பார்த்து வச்சுட்டிங்கன்னா ஹோல்ஸ் மட்டும் அவங்களுக்கு சரியாக இருக்குன்னா பழமரம் நல்லா காய்க்கலாம். நம்ம தண்ணி ஊற்றுறது, தொழு உரம் கொடுக்கறது, இயற்கை உரம் கொடுக்கறதெல்லாம் இயற்கை உரம் கொடுக்கணுமா. மெயின் அது நம்ம தோட்டம்னு வச்சிட்டாலே ஒன்லி இயற்கை உரம் தான். வாழைப்பழம் அமிலம் அமிலம், மீன் அமிலம் அமிலம், கிச்சன் வேஸ்டேஜு, பஞ்சகாவியா, மணிலா புண்ணாக்கு, இவங்கெல்லாம் வந்து அந்த செடிங்களுக்கு என்னென்ன சத்து தேவையோ அது எல்லாம் கொடுக்கறது இந்த மாதிரி இயற்கை உரங்கள் தான். இயற்கை உரம் கொடுத்து வீட்டில் தோட்டத்தில் மாடியிலையோ பழமரம் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றோமா. நன்றி.